வணக்கம். வணக்கம் எப்படி வணக்கம் இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க ஒரு பாரம்பரிய வைத்தியர். ஆமாங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான மூலிகை காமிக்கிறேன். நான் ஆமாங்க. சொல்றத செஞ்சாக்க கண்டிப்பா குணமாகும்னு சொன்னீங்களே. ஆமாங்க. அது என்ன மூலிகை எப்படி சாப்பிடணும்? ஐயா இது பேர் வந்துங்க பழம் பாசிங்க. பழம் பாசி. ஆமாங்க. ஆ. இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜ மூலிகை. ஆ. இது ஆண்கள் சம்பந்தமான நோய்கள், விரைப்புத்தன்மை இல்லை, எனக்கு வந்து எழுச்சி இல்லை, ம். என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல, ம். என்னோட ஆண்மைத்தன்மை போயிடுச்சு ம். அப்படின்னா இதனுடைய இலை சூரணத்தை ம். எடுத்து நம்ம பாலில் சாப்பிடணுங்க ஐயா, காய்ச்சி. ம். ஒரு வாரம் காய்ச்சி சாப்பிட்டாவே ம். மீண்டும் தன்னுடைய பழைய ஆண்குறி மீண்டும் திரும்பி பழைய நிலைக்கு வந்துடும். ஐயா, இது ஆண்குறி வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தணும்? இதை வந்துங்க ஆயிலில் வந்துங்க காய்ச்சணுங்க, அரைச்சி காய்ச்சணுங்க ஐயா. அரைச்சு காசணும். ஆமாங்க, ஆ. காய்ச்சணுங்க. ரெண்டாவது வந்து இது வந்து தோல் நோய்க்கு மிகப்பெரிய மருந்துங்க ஐயா. ஆ. ஆ. இது வந்து அரைச்சிங்க மேலே அப்ளை பண்ணுறதுங்க, ம். சூரணம் பண்ணி உள்ளே கொடுக்கணுங்க. ம். கொடுத்தோம்னா மிகப்பெரிய தோல் நோய், எவ்வளோ பெரிய தோல் நோய் 10 வருடம் 20 வருஷம் இருந்தாலும் ம். உடனடியாக உங்களுக்கு 2 நாள் 3 நாள் குணத்தை காட்டிடும். 2 நாள் 3 நாள்ல. ஆமாங்க. ஓ, இந்த பழம்பாசின்ற மூலிகைக்கு இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. ஐயா, ரொம்ப அற்புதமான மருத்துவ தகவல் சொல்லியிருக்கீங்க ஐயா. சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க.